श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இன்றைய சுபதினம் பதிவுல ஒரு அபூர்வமான மனிதரை பத்தி நம்ம பார்க்க போறோம். நாங்க செஞ்ச எஸ் ராஜ்யம் தி சகலகலா ஆச்சாரியர் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு பகுதியை இப்ப பார்க்கலாம். எஸ் ராஜ்யம் அவர்கள் ஒரு மிகவும் அபூர்வமான மனிதர். எப்படின்னாக்க ஒரு இன்டர்நேஷனல் அக்ளைம் இருக்கிற ஓவியர், அதே சமயத்துல ஒரு டாப் ரேங்கிங் கர்நாடிக் மியூசிஷியன். இந்த அபூர்வமான கலவை மட்டும் இல்லாமல் அவர் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா பண்ணுவாரு. அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அவருடைய டிசைபிள் ஸ்ரீமதி விஜயலட்சுமி சுப்பிரமணியம் சொல்லும்போது, ஈவன் அவர் வீட்டுல ஒரு விண்டோவுக்கு கர்டன் செஞ்சு போட்டா கூட அதுல ஒரு ஆர்டிஸ்டிக் தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ்வளவு பெருமைகள் வாய்ந்த, அவ்வளவு திறமைகள் வாய்ந்த ஒருவர் ரொம்ப ரொம்ப சிம்பிள்டன். அவர் ரோட்ல பார்க்கும்போது ஒரு சைக்கிள்ல தான் போறதை பார்க்கலாம். அவர் வீட்டுல போனா இந்த படத்துல நீங்க பார்ப்பீங்க, ஒரு இடுப்புல அறத்துண்டோட தான் காட்சி அளிப்பார். அவ்வளவு ஜீனியஸ், மிகவும் மிகவும் சிம்பிள் பர்சன். அது எவ்வளவு பெரிய அபூர்வமான விஷயம். அந்த ஓவியத்துல அவர் என்ன டாப் அப்படின்னு கேட்டாக்க, இன்னைக்கு நீங்க பார்க்கிற சங்கீத மும்மூர்த்திகள் தியாகையா, முத்துசாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரிகள், இவர்கள் எப்படி இருப்பார்கள், நம்ம மனத்துல ஒரு வடிவம் வர்றது இல்லையா, அந்த வடிவத்தை அமைத்தவர் எஸ் ராஜம் அவர்கள். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இந்த படத்தோட பிகினிங்லயே சொல்லியிருப்போம். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட், கர்நாடிக் மியூசிக்ல பாத்தீங்கன்னா எஸ் கல்யாணராமன் போல விவாதி ராகங்கள்ல மிகவும் திறமையாக கையாண்டவர் எஸ் ராஜம் அவர்கள். அவருடைய சங்கீதம் அவருடைய ஓவியம் போலவே மேன்மையானது. அவருடைய ஓவியம் அவருடைய சங்கீதத்தை போலவே பரவசப்படுத்தக்கூடியது. கர்நாடிக் மியூசிஷியன் பண்ண பல படங்கள் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு செய்யப்பட்டவை. ஸோ அவங்களோட லைவ் பார்ட்டிசிபேஷன் அது இருக்காது, அதுக்கு வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த படம் என்னுடைய உற்ற நண்பர் லலிதா ராம் அவர்களால் எஸ் ராஜம் இருந்த பொழுதே துவக்கப்பட்டு அவருடைய லைவ் ரெக்கார்டிங்ஸ், அவர் பேச்சு, அவரோட ஒப்பீனியன்லாம் நிறைய ஷூட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எஸ் ராஜம் அவர்கள் சொர்க்க பதவி அடைந்தார். அப்பொழுது சுதாகர ஸ்வாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ், ஸ்வாதி சன்ஸ்கிருதி சீரியஸ், கலாகேந்திரா.com took over the project. அப்பொழுது நானும் லலிதா ராம் அவர்களும் இணைந்து பணியாற்றி ஸ்கிரிப்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி இந்த படத்தை முடித்து வெளியே கொண்டு வந்தோம். பார்ப்போமா? Sri Sadgurubhyo Namaha. Most of the interviews for this project were recorded when the legend Sri Rajam was alive. It is natural, therefore, that these references about the legend are present continuous. Fittingly, it makes us realize today that the glory of the legend is very much alive and will be so forever. Namaskaram. Kauai in Hawaii Island, USA. A time capsule containing world's most precious paintings were consecrated to the future generation. It contained immortal paintings of one Indian artist. The trinities of Carnatic music, through their immortal compositions, gave face to many musicians. But there was one musician who, through his immortal portrayal, gave new face to the trinities. Yes, indeed, he is S. Rajam, the Sagalakala Acharyar, a legend who lived in Nadutteru, yet ruled the world of arts as a Raja. Our ears listened to music. Rajam, through his paintings, made our eyes see music. நேர்மையான மனிதர், பொய்யே சொல்ல மாட்டார். அவர் ஆர்டிஸ்ட்.
ஆர்டிஸ்ட்ங்கிறதுல ஈ சேர்த்த ஆர்டிஸ்டும் உண்டு, ஈ இல்லாத ஆர்டிஸ்டும் உண்டு இல்லையா இங்கிலீஷில். அது ரெண்டுலேயுமே தலைமை தாங்கிய ஒரு மனிதர் உண்டுன்னா அது ராஜம் அவர்கள் தான். 90 வயது தாண்டி கூட கைகால் எடுக்காம பார்வையில் கூர்மையான பார்வையோடு லைன் டிராயிங் எல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதம் போட்டு வாஷ் டிராயிங் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெறும் லட்சிய வித்வான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு லட்சண லட்சிய வித்வான் அப்படின்னு தான் சொல்லணும். He's a great musician, great musicologist, great teacher, great fine artist. எல்லாம் கிரேட் தான் சொல்லணும். 63 நாயன்மார்கள் பாட்டிலேயே எல்லாம் பண்ணாலும் இவர் 64 நாயன்மார் மாதிரி ஆர்ட்ல பண்ணியிருக்காரு. ஒரு மரத்துக்கு வேர்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி ராஜம் சார் கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிழல் தரும் மரத்திற்கு மாத்தரு ஒரு மாதிரி முன்னாடியே இருந்ததில்லை, இதுக்கப்புறமும் பாப்பமான்றதும் கூட சொல்லலாம். I consider it as a boon and a blessing to be with a man who could definitely throw light on the natural abilities of any artist. சங்கீதங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருந்தோம். இன்றைய காலத்தில் உண்டான சங்கீதத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய சுறுசுறுப்பு பார்த்து நம்ம ரொம்ப கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. He stands for ஒரு சத்தியத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர். V. Sundaram Iyer was a leading advocate and connoisseur of music. His wife Chellamal was a consummate artist. They gave birth to Rajam on 10th February 1919 at Madurai, the pivotal seat of arts and culture. எங்க கொள்ளித்தாத்தா படம் சுப்பராமையர்னு பேரு. எங்க ஊர் ஸ்ரீவாஞ்சம் நன்னிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. ஸ்ரீவாஞ்சம் சுப்பராமையர் நிறைய பதங்கள் எழுதியிருக்கார். தாத்தா வந்து he was a principal of Zamarin College and he has written 2 books on typewriting, bookkeeping, typewriting. அதில் பாஸ் பண்ணாதான் இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கு. My father studied for law. At the age of 6, Raja moved to this house in Nadu Street, Mylapore. Mylapore Sangeeta Sabha in Nadu Street became the breeding ground for Rajam's interest in music. But what triggered his interest in arts? ஆர்ட்டுக்கு என்னன்னா எங்கள் தாயார் தான் காரணம். கோலம் போட்டாலே நீங்கள் முழுக்க பார்க்கலாம். வரலட்சுமி நோம்புக்கு எங்கள் அம்மா முழுக்க தலை எழுதி தருவாங்க. முகம் இந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்லேருந்தும் கலசம் வரும், முகம் எழுதுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மை மதர் இன் ஃபைன் ஆர்ட்ஸ், பெயிண்டிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மை ஃபாதர் இன் மியூசிக். மகாபெரிவாள் இருக்காளே சித்தூரில் கிரீம்ஸ்பட்னு ஒரு வில்லேஜ், அங்கே முகாம் நவராத்திரி சீரீஸ். முதல் நாள் கச்சேரி ராமானுஜர், அடுத்த நாள் கச்சேரி என்னது தம்பூர் போடுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன்னா யாரோ வரல. அப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணார், ராஜு நீ பாடு நான் போடுறேன் அப்படின்னு அந்த கச்சேரி முழுக்க ராமானுஜர் போட்டார். அதாவது சிஷியனை பார்க்காம ஒரு நல்ல இடத்துல பெரியவா இருக்கிறத நம்ம சின்னமும் பெரியன்னு பார்க்காம ஒரு பெரிய காரியம் பண்ணது ராமானுஜர் தான். ஐயனே ஆட்கொள்மையனே முத்து மூருகையனே ஆட்கொள்மையனே என்னை முத்து மூருகையனே ஆட்கொள்மையனே முத்து மூருகையனே
என்னை முத்து முத்து முருகை ஆட்கொள் மெய்யனே என்னை முத்து முருகை என்னை ஆட்கொள் மெய்யனே என்னை மூத்து முருகை என்னை ஆட்கொள்வை கீழங்கன்றாமீர் வந்து அம்மி தீட்சிதர் மயிலாப்பூருக்கு ஆக்ஷன் வந்து நிறைய தீட்சை கீர்த்தனை பாடம் பண்ணிக்கணும்னு ஆக்ஷன் வந்தார். அப்போ அப்பா சொன்னா என் பையன் பாடம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னார். சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னார். எங்க அப்பா நினைச்சா சரி தீட்சை கீர்த்தனை சொல்லி தருவார் அப்படின்னு நினைச்சார். எந்த நேர்ச்சின்ன ఎంత జూచిన ఎంత వారులైన காத்ததாசுலே அப்படின்னோடனே எங்க அப்பாவுக்கு ஸ்டண்ட். அம்மி தீட்சிதர் பரம்பரை தியாகிய கீர்த்தனை சொல்லி தர்றாருன்னு அவர் அவ்வளவு கெட்டிக்காரர். பையனோ சின்னவன், சம்ஸ்கிருதம் தெரியாதவன், எனக்கு அப்போ 10 வயசு, அந்த சின்ன வயசுல வராதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. இது ஈஸி, ஏன்னா திராட்சை பழம் மாதிரி தியாகின்னு சொல்லுவார். எனக்கு அப்பவே I had very good friends who advised me to go out of school of arts and learn. அதுக்கு என்ன பெஸ்டேஜ் லைப்ரரியில பார்த்தா ஏகப்பட்ட புஸ்தகம், அஜெண்டாவை பார்த்து அப்படி அசந்துட்டேன். அப்புறம் there was an opportunity. நானும் என் தம்பி சந்துரு, அவர் ஒய்ஃப் சாந்தா, நாங்கள் 3 பேர் பாம்பேக்கு ஏதோ ஒரு கச்சேரி போனால் எனக்கு கச்சேரி இருந்தது. அங்கேருந்து அஜெண்டாக வந்தோம். அந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். ஃபேஸ் என்ன தெரியுமா, 4 அடி ஆகணும். கேன் இமேஜின், நம்ம மூஞ்சி 3/4 அடி கூட இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு 2 மாசம் பிரஷ்ஷே தொடலை. நம்மளாம் இவ்வளவு தூரம் இருக்கமே, இந்த ஸ்டைல் நம்ம தெரிஞ்சுக்கலையே, சொல்லிக் கொடுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப அது ஸ்கூல் பாஷா வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் சொல்லிக் கொடுத்தானே தவிர தி கேம் யூ ஒன்லி தி நாலேஜ் ஆஃப் பெயிண்டிங் பட் நாட் தி ட்ரூ பெயிண்டிங். அங்கே அஜெண்டா பெயிண்டிங் பார்த்த உடனே எனக்கு நிறைய கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. ஒரு மென்டர் ஒருத்தர் இருந்தார், யூரோப்பியன் மென்டர், Louis Thompson. He was a poet. He lived in Ramana Maharshi's ashram in action. அவர் தான் சொல்லுவார், ராஜம் இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்ட் இஸ் டு ரெப்ரசன்ட் நேச்சர் இன் நாட் ரீப்ரொடியூசிங் இட் அப்படின்னா. ஒரு மரம் போடுறோம்னா அதில் 1000 இலை இருக்கும், 1000 இலையை போடக்கூடாது, 2 இலை 3 இலை போட்டு காமிச்சா போட. சிம்பாலிக். ஒரு பெயிண்டிங்ல எது முக்கியம். அதனால தான் இந்தியன் ஆர்ட்ல இது பர்ஸ்பெக்டிவ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது, ரிலீஜியஸ் டிஸ்கஷன், அதில் அக்பர் உட்காந்துருக்காருன்னா அக்பரும் ஒரு ரிலீஜியஸ் லீடருமா பெருசாக இருக்கும், மீதி எல்லாம் சின்னதாக காமிப்பார். ஆர்ட் மாத்திரம் இல்லை, மியூசிக்கு, ரிலீஜன் எல்லாமே இட்ஸ் ஆல் சிம்பாலிக். அதாவது நம்ம வந்து மேலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு கருவி ஆர்ட். 1939, 40, 41 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, 3 இயர் பெயிண்டிங். அப்போ மியூசிக் அகாடமியில் எனக்கு வெல்விஷராக இருந்தார் கே சந்திரசேகர்னு, வி கிருஷ்ணாமியருடைய செகண்ட் சன். அவர் தான் எனக்கு, ராஜம் நீ ஒரு படம் பண்ணி கொடுனார். தியாகி இருக்கு தஞ்சாவூர்லேருந்து எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஃபேஸ் மாத்திரம் இருந்துன்னு வாங்கி கொடுத்தார். தீட்சிதர் பரம்பரையில் சுந்தரமையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தீட்சிதர் யாரோ போய் பெயிண்ட் பண்ணதை அதை வச்சுன்னு பூஜை பண்ணி இருந்தார். அந்த மோக மாத்திரம் கொடுத்தார். அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரி 3 மோக மாத்திரம் கொடுத்தார். அதுலேருந்து ஃபேஸ் மாத்திரம் போர்ட்ரேட் கிடையாது, அவரோட லைஃப் போர்ட்ரேட். தீட்சிதர் அவர் ஒருத்தர் தான் நவக்கிரகத்தை பற்றி பண்ணாரு. ஸோ அதனால தீட்சிதர் நவக்கிரகம் பின்னாடி போட்டு பேர் போட்டார். தீட்சிதர் வீணை வச்சுட்டு இருக்கிறத, அந்த வீணையில யாழி மேலே பார்த்துட்டு இருக்குமா. அப்புறம் தியாகியர் ராமபக்தர், இந்த ராமர் தினந்தோறும் வெளியில போய் உஞ்சி விரத்தை எடுத்து தான் சாப்பிடுவார். அதுக்காக அந்த தலையில வந்து உஞ்சி விரத்தை பின்னாடி இங்கே அந்த நெல்லு கிள்ளி போடுறதுக்கு, அரிசி போடுறதுக்கு, இது భజన பண்ணுவதுக்காக జాలరా నిద్ర నిరాకరించి ముద్దుగా తంబూర పట్టి శుద్ధమైన మనసుకందు కాలకాతాలు எழுந்திரு, நல்ல மனசு வச்சுக்கோ, தம்பூர போடு. ஷியாமா சாஸ்திரி அம்பாள் பக்தர், அம்பாளையே பூஜை பண்ணதுனால சேப்பு தான் இருக்கு அவளுக்கு ஒரு சால்வை. தீட்சிதர் மாதிரி ஒரு யாழி இருக்கும்னு சொன்னா சொல்லி கேள்வை, அதை நான் போட்டேன். அவர் எப்பொழுதுமே அம்பாள் உபாசகர், அம்பாள் கொஞ்சம் கருப்பா இருப்பார். அது ஷியாமா சாஸ்திரிங்கிறது பேரே கருப்பா இருக்கிறதுனால சொன்ன வெத்தலை பாக்கு போடுவார். போர்ட்ரேட் should denote the life and the circumstances of the
பீரியட், அவர் ட்ரெஸ்ஸு, அவர் சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் தெரியணும். சும்மா வெறும் மோகம் மாத்திரம் போட்டுட்டு பெத்தோவன் போடுற மாதிரி நம்ம போட முடியாது. 1937 அங்கே போனது. நான் ஆப்டட் ஃபார் வாட்டர் கலர் பெயிண்டிங். 6 வருஷம் படிச்சதை நான் 5 வருஷத்துல படித்தேன். ஏன்னா ஐ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ். ரங்கச்சாரி ஸ்காலர்ஷிப் ₹8 எனக்கு இது வந்தது. ராய் சௌத்ரின்னு பிரின்சிபாலே சொன்ன முதல்ல, ஏய் திஸ் இஸ் நாட் ஃபிலிம் ஆக்டிங், யூ வில் ஹேவ் டு கம் அண்ட் சிட் ஃபார் எக்ஸாம். உட்காந்து எக்ஸாம்ல உட்காந்தேன். என்ட்ரன்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட், செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட். அவனே ஆச்சரியப்பட்டான். gave us all European ideas, Indian ideas. There were times when he differed with Devi Prasad Roy Chowdhury. It takes a man a great deal of conviction to actually fight with a principal of a college. Unless you are convinced that what you are doing is right, you cannot fight with a person of the stature of Devi Prasad Roy Chowdhury. It is not that Devi Prasad Roy Chowdhury was a small artist. He was great by himself. But the thing is, S. Rajam was greater. He knew what was ideal. So that is the difference. 39ல கலைமகள்ல ஜெகநாதன்லாம் இருந்தார். அவர் கேட்டார் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு. நான் குருவன் சிஷ்யான்னு ஒன்று போட்டேன். எப்படி போட்டேன்னா, எல்லாம் கலைஞர்கள் அட்டையெல்லாம் வத்தா போடுவார். அதுக்கு காரணம் கிவா ஜெகநாதன். அவர் தமிழ் லிட்ரேச்சர்ல ஒரு ஜாமுவான். இவரோட ஆர்ட்டை தமிழ் லிட்ரேச்சருக்கும் புராணத்துக்கோ இதிகாசத்துக்கோ இலக்கியத்துக்கோ பண்றதுக்கு நிறைய அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காரு. 41ல் நான் ஸ்கூல் வாஷில் விட்டு வந்தேன். 41லேருந்து 60 மட்டும் கேட்க அப்படி கோழிச்சு பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு 10 நாளும் இதுக்கு அவசரக்கூடாது, நிதானமாக பண்ணணும், ஒரு நியாயமாக இருக்கணும். நம்ம பெயிண்டிங்னு இல்லை, 4 பேர் இன்னொருத்தர் பண்ணால் எப்படி அந்த மாதிரி நம்ம பெயிண்டிங்கை நினைக்கணும். நம்ம தான் வசதி நினைக்கக்கூடாது. என் பெயிண்டிங் இன்னொருத்தன் பண்ணியிருக்கான், ஏன் இந்த கை இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம இன்னொருத்தனை கேட்கணும். அதே மாதிரி நம்மளே கேட்டுக்கிறது. இந்த மாதிரி நம்ம we can improve our quality of painting. Rama's blue which he painted. When I started copying his Pattabhishekam and all, I used to think that this blue, okay, you mix this color and this color and you get this blue, and then I start painting. But then it was decades later that I learned that it was a series of washes which gave that color, not the mix of colors. It was the colors which was applied over and over again, washed away, then applied again, washed away. So this is how the depth of color was given by Rajam sir. This is what makes Rajam so unique in Indian art. I don't think anyone can come anywhere near him. I have learnt everything from the lines to the tonal values from Rajam sir. Indian art doesn't look painting as one part. It looks at the whole. Like music is also there, dance is also there, sculpture, architecture, everything falls into Indian art. It treats aesthetics as a whole. நம்ம philosophy, நம்ம பழைய ரிலீக்கு, பழைய கதைகள், நம்ம சிலப்பதிகாரம்,
நம்ம இவரது தொல்காப்பியம் இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இமேஜின் பண்ணி போட்டால் நம்ம பிற்காலத்துக்கு ஜனங்க பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும். ராமர் இருந்தார், இந்த மாதிரி இருந்தார், ராமருடையது. சிவன் இப்படி இருந்தார், கங்கை வரத்த சிவன் இவர் வந்து தலையில பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம இதுலயே கிடையாது. ஒரு முடி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னு அப்படி இருப்பார். அதுதான் ரியல் ஆர்ட். ஆர்ட் இஸ் சஜஸ்டிவ். நம்ம என்ன நினைக்கிறோமோ 1க்கு 100 கொடுக்கும். நீங்க 1க்கு 100 கொடு நினைச்ச 1000 கொடுக்கும். டி சங்கர்னு இருந்தார். அவர் வந்து தனமாலனுடைய பேரன். அவர் தான் சொல்லி ராஜா இது 72 மேடை கிடைத்த PS வைதேகி நன்னா பாடுவோம், நீங்களும் அவரும் பாடுங்க, ஒரு சுத்தமதியம் பிரதிமதியம் பாடுங்க சொல்லி 36 வாரம் புதன்கிழமை 7 மணிலேருந்து 8 மணி மட்டும் ஒரு சுத்தமதியமும் ஒரு பிரதிமதியம் அப்படி பாடினார். GNB என்னிடம் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் மெனக்கடணும்னா ராஜம் தான்பா, அதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து லிஸ்டெல்லாம் எடுத்து கொடுத்து, எனக்கே நிறைய தெரியாது, கோட்டீஸ்வரர் இத்தனை பாட்டு இருக்குன்னுட்டு பாடுறதுக்கு எங்களுக்கெல்லாம் யோசனைப்பா, தைரியமாக பாடுறதுக்கு அதுக்கு ஒரு சாரீரம் வேணும், அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மனப்பக்குவம் வேணும் இருக்கும், அது ராஜத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு என்று ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லுவார் ஜிஎன் சார். அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கோட்டீஸ்வரையர் கிருத்தீஸ் 72மே பாடி நீங்கள் பதிவு எடுத்துன்னு போய் கேட்டுக்கோங்க. அவர் வந்து யாருக்கு கோட்டீஸ்வரையர் கிருத்தீஸ் சொல்லி கொடுத்தாலும் அவர் போடுற ஒரே கண்டிஷனர் தான், அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிப்பார், இந்த பாடல்களை நிச்சயமாக கச்சேரியில பாடி பரப்புவேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு எவ்வளவோ பேருக்கு அந்த பாடல்களை சொல்லி கொடுத்துருக்காரு. ராஜம் சாருக்கு ஒரு 72 வயசா இருக்கும்போது இந்த 72 மேல கர்த்தாக்களை வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அதுல வந்து ரொம்ப அமேசிங் ஃபீச்சர் என்னன்னாக்க கேட்டே இருக்காத பல ராகங்கள், மேளங்கள், விவாதி மேளங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப லாவகமா ரொம்ப ஈஸியா அதை வந்து வயலினிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப திக்கு காட்டிட்டாங்க. பட் இருந்தா கூட அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ராகம் பாடி, நெருவல் பாடி, சுரம் பாடி, இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்துல அங்க அமெரிக்கால வந்து பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற டெம்பிளோட தொடர்பு கொண்டிருந்த ஒரு ப்ரொஃபசர் மாதவ் அப்படிங்கிறவர், ராஜம் சாருடைய விவாதிய மேள ராக கிருத்திகள்லாம் கேட்டு நானும் 72 மேளாவும் பண்ணலாங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால அந்த மாதிரிலாம் பண்ணேன். Finally, it all took proper shape. Credit all goes to Rajam saruடைய inspiration, அவருடைய support. It is no small wonder, therefore, the veteran Semmangudi Srinivasa Iyer remarked, அவர் இந்த ராகங்களை எல்லாம் கையாண்டிருக்கிற விதத்தை எல்லாத்தையும் அவர் சொன்னபோது நாமெல்லாம் பாடம் பண்ணாத போயிட்டமேனுட்டு எனக்கு ஒரு வருத்தம் கூட உண்டு. இத்தனையும் இப்போ நீ படிக்கிறாருனாக்கா நான் இந்த 75 வயசுல என்னத்தை படிக்கிறது? கோட்டீஸ்வரையருடைய கீர்த்தனங்கள் நான் முன்னால் அவர் பாடியே சிலது கேட்டிருக்கேன். ராஜமையர் பாடுறது மாதிரி பாடினா எல்லாரும் ஆசைப்பட்டு பாடுவாங்க. சுப்பராம தீட்சிதரே சொல்லியிருக்கார், விவாதி சுரங்கள்லாம் வரும்போது அது மர்த்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். மர்த்தனம் பண்ணி பிடிச்சாதான் உங்களுக்கு ரசமா இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதை அப்படி மர்த்தனம் பண்ணாதே ரசமா பாடுறாரு இவர். அதனால நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். சிவனருள் பரஞ்சோதி நீனது பாதமே துதி ஏகதி சிவனருள் பரஞ்சோதி நீனது பாதமே கதி நீதி மதி தந்தருள் நீதயா நீதி நீதி மதி தந்தருள் நீதயா நிதி நீதி மதி தந்தருள் நீதயா நிதி தீயில்லாத கீத சென்சொல் கவி குஞ்சர தீயில்லாத கீத சென்சொல் கவி குஞ்சர தீயில்லாத கீத சென்சொல். Doing things different from others was his routine, leading to his delineation of Vivadi and other rare ragas. ஆனா இந்த மாதிரி ராகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிவிக்கணும் ஜனங்களுக்கு மிஸ்டர் மணி அப்படின்பாரு.
எப்படி இதை நம்ம குறைச்சி பேச முடியும்? அதெல்லாம் டைம் டெஸ்டடா சங்கராபரணம் காம்போதி தொழிலாம் அது இருக்கட்டும். இந்த மாதிரி ராகங்களும் இருக்கு. பாடலைன்னா இது அப்சல்யூட்டா கொடுத்தோன்னா என்ன பண்றது? இவ்வளவு பெரிய ட்ரெஷர் இருக்கு கம்போசிங்லாம். தியாகராஜ சுவாமிலே வாரதேஸ்வரில் பண்ணியிருக்கார். அதனால விவாதிங்கிறது தள்ளுபடி பண்ணக்கூடியது இல்லை. அதையும் நம்ம கொடுக்கணும் ஜனங்களுக்கு. எங்க பாடினாலும் நீங்க பாடுவோம் அப்படின்பார். There won't be a program without a Vivadi. Very, very unheard kritis, very traditional kritis. His music also, when he sings all those ragas, Vivadi, it just flows as if nothing happened, as if he's handling some regular Kalyani or Todi or Bhairavi or something. In fact, there's a joke that today Vadyar sang some Aprupa ragams in All India Radio. Today he sang Kalyani. So விவாதி தோஷமுடைய ராகங்களை பாடினால் ஆயுள் விருத்திக்கு வராது, குடும்பம் விருத்தி வராது, தொழில் விருத்தி பெறாது என்றெல்லாம் பயமுறுத்தியவர்கள் இருந்த காலத்திலே அதனாலே எதுவும் வந்து விடாது என்று சொல்லி அதை நிதர்சனமாக்கி அநேகமாக அவருடைய கச்சேரிகள் எங்கே பாடினாலும் சரி ஒரு கீர்த்தனை அல்லது 2 கீர்த்தனை இந்த கோட்டீஸ்வரர் கீர்த்தனை இல்லாமல் இருக்காது. அப்படி பாடி 91 வயசு வரலையும் இருந்திருக்கார் என்று சொன்னால் இது நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, அப்படிலாம் சும்மா பயமுறுத்தி தனக்கு பாடவில்லைன்னா மற்றவாளும் பாடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த காலத்தில். அதனால அவள் அப்படி பயமுறுத்திருக்கா. அவர்கிட்ட போய் பிரதோஷ காலத்தில் எடுத்த தன்னுடைய பரமாச்சர் எடுத்த ஃபோட்டோவை பிரதோஷ காலத்தில் ராஜராஜேஸ்வரி சரஸ்வதியில் அந்த ஒரு காம்படிஷனாக எனக்கு அவரோட போர்ட்ரேட் பண்ணி தரணும்ன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு லைன் ட்ராயிங் கேட்டிருக்காங்க. அவர் ராஜராஜேஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதிலாம் பின்ன அந்த ஃபுல்லாக தாளெல்லாம் வாசிக்கிற மாதிரி படங்கள்லாம் ஓவியம் மேலே போட்ட டாப் பொசிஷனை விட்டுட்டு அவரு நான் டைரக்டா போர்ட்ரேட் மாதிரி பண்றது இல்லை, என் ஸ்டைலுக்கு வேண்டாம், மணியன் செல்வன்கிட்ட கொடுத்து நீ போடுறது. கண்ணன் கொடுத்தோடனே ஒரே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அவருடைய படத்துல நான் அது பங்கு பெறேன்னு இருக்கு பாருங்க, அந்த மனசு அவருக்கு அது அவன் பண்ணட்டுமே அப்படின்ட்டு அந்த போர்ஷன் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் லைன் ட்ராயிங், அவருடைய ஸ்டைல் ஆஃப் லைன் ட்ராயிங் மேல அவருடைய பேரும் என் பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போட்டு அது ஒரு பெரிய பொக்கிஷமா வச்சுட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் ட்ரெயினிஸ், எங்களெல்லாம் கூட செவர்லே டாட்ஜ் இந்த மாதிரி வண்டியில் அடிச்சுன்னு போவா, எல்லாரும் கார்ல தான் வருவா. இவர் ஒருத்தர் மாத்திரம் வாசல்ல ஒரு புது பச்சை கலர் சைக்கிள், பைசைக்கிள் அப்படி இருக்கும், ஷோரூம் கண்டிஷன்ல தான் வச்சிருப்பாரு அந்த வண்டி. எப்பவுமே தொடச்சி எப்ப பாரு அந்த ஹெட்லைட் என்ன, அந்த டைனமோ என்ன, அதுக்கு ஒரு ஆயில விட்டு பர்ஃபெக்ட் பண்ணி இப்படி வச்சிருப்பாரு. அந்த சைக்கிளை இறங்கின உடனே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முதல்ல இட் வாஸ் a thing of a shock. தியாகராஜ உற்சவத்துக்கு அந்த சமயத்துக்கு தான் அவர் அழைச்சிருந்தோம். நாங்க வடையும் போலியும் பருப்பு போலியும் மெனுல போட்டிருந்தோம். போலி பண்ணிட்டு இருந்தேன். அவர் அந்த வாசனைய மோப்பம் பிடிச்சிட்டு கீழே என்ன நீ என்ன அந்நியனா நினைச்சுட்ட, நானும் உனக்கு உதவி பண்ணுவேன், நீ தனியா என்னமா பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட இருந்து எனக்கு அத்தனை போலி நீ இட்டு போடு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டி எடுத்தார். அதே மாதிரி வடை நான் சொன்னேன் வேண்டாம் எண்ணெய் போக உங்களுக்கு சாரீரத்துக்கு அது நல்லது இல்லைன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாரீரம் எல்லாம் நன்னாதான் இருக்கும், தியாகராஜருக்கு சேவை நான் பண்ணணும், எனக்கு சமையல் தெரியாதுன்னு நினைச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி அவருடைய கியூலினரி எபிலிட்டிஸ பத்தி சொல்லிட்டு இருந்தார். ஆத்துல அவர் என்னெல்லாம் பண்ணுவேன். அவர் இஸ் a very well known musician, பாப்புலர் மியூசிஷியன்ங்கிற மாதிரி அவர் வரல. அது ஏன் ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. Yeah, that's a difficult question to handle. But I think fame is something that it either happens or it doesn't happen. ராஜன் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதை பத்தி சிந்தனையே கிடையாது. இன்னைக்கும் அவர் he doesn't have a brochure, he doesn't have a phone. நாங்கன்னா நம்மளுக்கு வருமா, நம்ம பண்றத நம்ம பண்ணணும்னு பண்ணுவாரே தவிர ஒண்ணு ஏன் அவார்டு கிடைக்கலன்னா யாரை பத்தி பேசுது, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்தவாளுக்குலாம் கொடுத்தா சரி கொடுக்காட்டா சரி, அதனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட்டோமா தானே அந்த மனப்பான்மையிலே இருந்திருக்காரு. So he has never built up a relationship with anybody or அந்த மாதிரி. Though I mean there are people who revere him, they worship the ground he walks on. Rajam is a very rare gem, and like all rare gems, he is hidden from public. Anum dadagaga 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 anum dum dadagaga anum danum 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 dum danum anum dayanum
தககனும் ததக நுந்ததகனும் தககனும் ததக அனுந்தகனும் தகனும் ததகனும் தத ஆகனும் ததகனும் தத நோததக நோ நந்தம் ததனும் தரம் த நொம் தகனும் ததகனும் Talents are God-given. Human qualities are our own embellishment. Rajam's paintings portrayed what a great artist he was. The way he painted his own qualities showed what a great human being he was. அமெரிக்காவில் வாழும் நம்முடைய இந்தியர்கள் ஒரு நல்ல சங்கீதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜம் அவர்களை கிளீவன் தியாகராஜ ஃபெஸ்டிவலுக்காக வரவழைத்து கிளீவன்ல மட்டும் இல்ல அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல அவர் கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணி அவருடைய சங்கீதத்தையும் அதனுடன் சேர்ந்த அவருடைய ஓவியத்தில் உள்ள அந்த புலமை ரெண்டையுமே புலப்படுத்துவதற்காக அமைந்த ஒரு வெளிநாட்டு அமெரிக்கா டூர் என்று நான் அதை கூறுவேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. கான்சர்ட் டூர் ஆஃப் அமெரிக்கா இன் 1982 கடைசி கான்சர்ட் அட் வாஷிங்டன். ஜானகி ரமணன் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாயனாப்பிள்ளை அடிக்கடி கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 மணி ஜானகி ரமணன் சுத்த சிந்தனை ராகம் கீர்த்தனை நிறவல் ஸ்வரம் பாடி முடித்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. 2 லேடி நாமம் போட்டுட்டு 2 லேடி கிட்டக்கு வந்தார். ராஜமையர் ரொம்ப நல்லா இருந்தது. சுத்த சிங்கவந்தினி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அமெரிக்காவில் இந்த ராகம் ஒருத்தருமே தெரியாது, தோடி தான் தெரியும். சுத்த சிங்கவந்தினி ஒருத்தருமே தெரியாது. நீங்கள் பாடினது நாயனா பிள்ளை ஞாபகம் வந்தது அப்படின்னா எனக்கு அப்படியே ஐ வாஸ் த்ரோன் பேக். நாயனா பிள்ளை பாணி இருந்தது, நாயனா பிள்ளை ஞாபகம் வந்தது அப்படின்னா நான் மனசில் நினச்சிட்டேன், எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கோம், இந்த அவார்டுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எனக்கு பெருமையாக இருந்தது. அந்த பெருமை எனக்கு மாத்திரம் இல்லை, கர்நாடக சங்கீதத்துக்கே இந்த பெருமை. நயனன் பாலகரத்த நளின தளக நயன பாலகரத்த நளின தள நயன பாலகரத்த நளின தள நிருபால ரத்த நளின தள நயன நிருபால ரத்த நளின தள நயன நிருபால ரத்த நளின தளநயன பாலகர தன்னளின தளநயன ரத்த நளின தள நத்தன்னளின தளநயன ரத்த நளின தளநயன ஸ்ருதியில வந்து we are very happy that we honored Rajam sir. நாங்க வேலூர் கோபால்சாரியர் அவார்டுன்னு ஒரு வெட்டரன் மியூசிஷியனுக்கு கொடுப்போம். இது வெட்டரன் மியூசிஷியன் எந்த மாதிரி கொடுப்போம்னா, சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் எல்லா அவார்ட்ஸும் வரும். பட் இந்த பின்னா குவைட்டா இருந்துட்டு எவ்வளவு பேரும் இமென்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்கா மியூசிக்கு, இந்த ஆர்ட்ஸுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்களை தேடி கொடுப்போம். ஸோ இதுல ராஜம் சருக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். ரொம்ப நாளா பேனல் அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு சொல்றாரு. பட் அவருக்கு சர்ப்ரைஸா நாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் ago அவருக்கு கொடுத்தோம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் அவருக்கு ராஜம் சருக்கு என்னன்னா, அவர் எவ்வளவு பெரிய மியூசிஷியன் அண்ட் மியூசிகாலஜிஸ்டரோ அவ்வளோ சேம் லெவல் ஆர் ஈவன் ஹையர் ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் அந்த இதுலயும் ஃபீல்லையும் இருக்கார். அது வந்து ரெண்டும் கம்பைன் பண்ண ஒரே பர்சன் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எல்லாரும் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணாம இருந்ததுனால வி தாட் ஒரு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமேன்னு. ஸோ அந்த வேலூர் கோபால்சாரியர் அவார்ட் பண்ணோன்னு நாங்க அவரோட பெயிண்டிங்ஸும் அதே பில்டிங்ல ஒரு எக்ஸிபிஷனும் வச்சு அவருக்கு ஆனரும் பண்ணோம். Apart from music, painting,
and acting prowess, God endowed Rajam with many uncanny abilities which eventually reasoned for his Vina Dainyena Jeevanam. எஸ்பிக்கு வந்து ஏதாவது ப்ரோக்ராம் ப்ராஷர் ஏதாவது பண்ணணும்னாக்க இட் ஆல்வேஸ் கோ டு ஹிஸ் பிரதர். ஃபர்ஸ்ட் அவர் 1962 அமெரிக்காவுக்கு போறச்ச he insisted that Rajam sir do his brochure. அதுல ஒரு அழகா ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல ஒரு சரஸ்வதி பண்ணி கொடுத்தார். அது இன்னைக்கு அது பார்க்கறச்சே அவ்வளவு அழகா இருக்கும். So the brothers admired each other, but they had different views on all subjects. Later on probably they differed more than they agreed. இந்த அராவத்தன சுரங்கள் அதுல அவர் போடுற அந்த தாட்டு வரிசை பிரயோகங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஸ்வரம் பாடினா பமகரி சரிகனா முத சமக பமத பமக பமக பமகட பமமகட பமமதரிரே அம்மாரி சின்ன சின்னதா சேர்த்துண்டு மபமக பம் பமமகட பமமதரிரே மகட பமம தபப தபம பதனி தபம தபத மபத பமக பமகரி சரிகனா ரொம்ப அழகா பாடு. தரி 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 தனி தமபதனிகள் அரே நெஞ்சமே தரி 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 தனி தமபதனிகள் அரே நெஞ்சமே தரி தரி தனி தமக மபதமகரி தரி 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 மபதனிகள் அரே நெஞ்சமே. அமெரிக்கால வி.கே. விஸ்வநாதன்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர் வீட்டில் எஸ் ராஜம் ரூம்னு ஒரு மிகப்பெரிய அறையை வச்சு அந்த அறைக்குள்ள பல ராஜமோட ஓவியங்களை ஒரு கண்காட்சி மாதிரியே வச்சு அந்த ரூமை இனாகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு இசை கச்சேரி வச்சு இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு செஞ்சிருக்கார். இதெல்லாம் வேற ஒரு சாதாரணனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தளநயனு பகல ரத்த நளின தள நயனன் பால ரத்த நளின தள நயன பால ரத்த நளின தள நயன பால ரத்த நளின தள நிருபால ரத்த நளின தளநயன நிருபாய ரத்த நளின தள நயன நிருபாய ரத்த நளின தளநயன பால ரத்த நளின தளநயன ரத்த நளின தள. அவர் வந்து இஸ் a very well known musician, பாப்புலர் மியூசிஷியன்ங்கிற மாதிரி அவர் வரல. அது ஏன் ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. Yeah, that's a difficult question to handle. But I think fame is something that it either happens or it doesn't happen. ராஜம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அதை பத்தி சிந்தனையே கிடையாது. He has never built up a relationship with anybody or அந்த மாதிரி. Though I mean there are people who revere him, they worship the ground he walks on. Rajam is a very rare gem, and like all rare gems, he is hidden from public. कर्तव्यं बहुमुक्ति निदानं कर्तव्यं बहुमुक्ति निदानं सर्वो ब्रह्ममयं रे रे सर्वं. முதல்ல சாதாரணமா குடும்பத்துல வந்தவன், நல்ல படிப்பு. நான் சொல்ற வீடு 6வது வயசுல நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு 90வது வயசு. 84 வருஷம் இந்த வீட்டிலேயே இருந்திருக்கேன். பிசி ஸ்கூல்ல படித்தேன். 30 மார்க்கு மேலே வாங்க மாட்டேன். இருந்தாலும் பெரியவாள் வந்தால் ராஜம்னு சொல்லி என்னதான் பாட சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர், பணம் எவ்வளோ வந்தாலும் போராது. அது வேற. எனக்கு நான் என்ன அருகதியோ அதுக்கு மேலே எங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு. என்னுடைய மனசு என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். லிங்கியான்னு சொன்னேனே, மணியத்தினுடைய சித்தப்பா, போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்துன்னு என்ன சொன்னான். இந்த 10வது வயசுல அதுதான் இன்றைக்கும் தாரக மந்திரம் எனக்கு. என்னால் 4 பேருக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவனை நான் தினந்தோறும் வேண்டிட்டு படுத்துக்கிறேன், தினந்தோறும் வேண்டிட்டு எழுந்திருக்கிறேன். No wonder he is doing the same even today from his abode in the lotus feet of God Almighty.
which he attained on 29 January 2010. பூதோன பவிஷ்யத்தி அப்படின்னு இந்த மாதிரி இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லைன்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் நிகழ்காலத்துல நமக்கு வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராஜம் அவர்கள். அவர் என்றைக்கும் நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அவர் நினைவு நம்மிடையே இருந்து மறையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். श्रीरामौ भजत श्रीरामौ भजत श्रीरामौ भजत मनुजा मनुजा பார்த்து ரசித்தீர்களா? நான் சொன்னது கரெக்ட் தானே? எவ்வளவு ஓவியங்கள், எவ்வளவு கீர்த்தனைகள். பா, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா இனிமே? தெரியல. பிரம்மா படைப்பாரா? தெரியல. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம்.